பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். 1000 நாட்களை பார்க்கலாம் அவருடைய பிரகாரங்களில் வரும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். சங்கீதக்காரன் அருமையான சொல்றான். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாய் அந்த வசனத்தின் படி ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ கேளிக்கைகள் நமக்கு வெளியே இருக்கு. அந்த தம்பி நல்லா தூங்கலாம், அந்த தம்பி இன்னும் தூங்கலாம், ராத்திரிக்குள்ள டியூட்டி வருது, தூங்கல வருது. அந்த இயேசுவை தெரிந்திருக்கார். ஆமென். ஒரு கரம் தட்டி நம்முடைய பாண்டியை கரம் தட்டி என்றுதான் முதல் முறையாக வந்திருக்கார். எங்க இது வரைக்கும் சர்ச்சைக்கு போறதே கிடையாது. அதுக்கு முழு பொறுப்பும் யாரு? நம்முடைய பரலோகத்துல திருக்கு கிரீடம் படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு ஆத்மா அங்க ரட்சிக்கப்படும் போதும் எங்க சந்தோஷம் உண்டாகும் அப்படி சொல்லி பாட்டு காட்டுவாரு. எங்க உண்டாகும் சந்தோஷப்படும். நமக்கு எவ்வளவு சந்தோஷமா அவர் பல உள்ள வந்துட்டான். எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க. நல்ல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவருடைய பிள்ளை. படைச்சது யாரு? ஒரே கடவுள் தான். ஒரே கடவுள் தான் படைச்சது. அந்த கடவுளுக்கு பேர் என்ன சொல்லுங்க? பாண்டிக்கார. இதெல்லாம் பாண்டிக்கார. அந்த கடவுளுக்கு பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. நம்ம சொல்றோம், அவங்க எப்படி சொல்றாங்க? சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க யெகோவான்னு சொல்றாங்க. அவங்க எப்படி சொல்றாங்க? நம்ம ஆள் எப்படி சொல்லுது? நம்ம ஆள் எப்படி சொல்லுது சொல்லுங்க? பிரம்மன். அப்படிதானே? சரிதானே பாண்டி? பிரம்மன். ஓகே. பிரம்மன்ங்கிற வார்த்தை எஜு சாம அதர்வன வேதங்களில் இருக்கா? சொல்லுங்க. பிரம்மன்ங்கிற வார்த்தை கிடையாது. போய் பாருங்க, வாசிச்சு பாருங்க. எஜு சாம அதர்வன நம்ம வேதம் வாசிச்சு பாருங்க. 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட வேதம். பிரம்மன்ங்கிற வார்த்தை கிடையாது. அப்ப இது இடைச்சது. எவனோ கொண்டு வந்துட்டான். ஐயப்பன் கிடையவே கிடையாது, முருகன் கிடையவே கிடையாது. இதெல்லாம் இடைச்சொல்கள். உள்ள அவங்க வசதிக்கு சொல்லிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். நம்ம பைபிள்ல யாக்கோபு ஐயா, யாக்கோபு தானமா திருத்திருங்க தப்பு செஞ்சா. யாக்கோபு போவாரு, ஒரு கல் எடுப்பாரு. அந்த கல்லு எடுத்துட்டு இந்த ஸ்தானத்தில் தேவன் என்னோடு இடைப்பட்டா அந்த கல்லை அப்படி வச்சுட்டு போயிடுவாரு. திருப்பி வரும்போது அந்த கல்லை பார்த்துட்டு ஆஹா கல்லே ஞாபகப்படுத்தி விட்டார், இந்த இடத்துலதான் தேவன் என்ன ரட்சித்தாரு. நீ கல்லு தான் மாறிடுச்சு, நீ கல்லு தான் மாறிடுச்சு. அதை ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மூலாவது தானே, செல்லாம் இருக்காது. சும்மா ஒரு மைக்கில் எப்படி இருக்கும், அதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவாங்க, அபிஷேகம் பண்றா தேசி சுவாமி பண்ணுவாங்க. கரெக்ட் தான், தப்பே சொல்லக்கூடாது. ஏன்? பைபிள்ல இருக்கு. ஆனா அந்த கல்லுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை தான் பார்க்கணுமே தவிர தேவன் எங்கேயும் இருப்பாரு. அந்த கல்லுக்கு பின்னால இருக்கிறது உள்ளுக்குள்ள இருக்க மாட்டாரு. தவிர்த்துருங்க. தேவன் கல்லுல இருப்பார், மண்ணில் இருப்பார் கிடையாது. தேவன் உள்ளத்துல மட்டும் தான் இருப்பார். ஆமே கல்லையா அவர் இயேசு எங்க மட்டும் இருப்பார், இதயத்துல தான் இருப்பார். அப்ப அந்த கல்லுக்கு பின்னால இருக்கிற சாமியை பார்க்கணும், கல்லை பார்க்க கூடாது. கல்லுக்கு முன்னால விடக்கூடாது. அந்த கல் ஏன் வந்தது? அவன் யாக்கோபு கல்லை ஏன் வச்சான்? ஞாபக புரிய வச்சான். இந்த இடம் தான் இயேசுவை நான் பார்த்தேன், இந்த இடம் தான் தேவனை பார்த்தேன், அப்படி வச்சான். அதனால பிரியமானவர்களே, எல்லாரும் கிடைச்சது தேவன். அப்ப அந்த என்ன எழுதப்பட்டிருக்குன்னா பிரஜாபதி. எல்லாரும் சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கீங்க, எனக்கு கேவலப்படுத்துறீங்களே. சொல்லுங்க பிரஜாபதி, சொல்லுங்க பிரஜாபதி, சொல்லுங்க பிரஜாபதி, சொல்லுங்க பிரஜாபதி. இதான் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் என்ன? திருப்பி 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 ஏ ஃபார் ஆப்பிள் எத்தனை தடவை படிச்சுக்கணும்? ஆமா நீ சொல்லு. ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கிற டீச்சர் ஒரு தடவை சொல்லி கொடுத்தாங்களா, 10 தடவை சொல்லி கொடுத்தாங்க, 50 தடவை சொல்லி கொடுத்தாங்க, 100 தடவை சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லு. தெரியுமா ஏன் அப்படி சொல்லி கொடுத்தாங்க? இந்த மரம் இல்ல, அப்பதான் என்ன ஆகும்? ட்ரெயின் ஆகும். அப்ப நான் திருப்பி திருப்பி சொல்லி தரேன், தப்பு இல்லைல்ல, தப்பு இல்லைல்ல. இவரு திருப்பி போடுற ரெக்கார்டே திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லக்கூடாது, தப்பு இல்லைல்ல. ஏன் சொல்லி கொடுத்தாங்க? ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லி கொடுத்தாங்களே. சொல்லி தந்தாங்க எத்தனை நாள்? ஒரு நாள் 2 நாள் குறைஞ்ச ஒரு 1000 ரூபாய் சொல்லி கொடுப்பாங்களே. அதனாலதான் இன்னைக்கு ஏ ஃபார் ஆப்பிள் தெரியுது. அப்போ ஃபண்டமெண்டல் என்ன இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன செய்யணும்? திருப்பி திருப்பி அந்த ரெக்கார்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரஜாபதி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் யாரு? ஆத்மாக்களை பிடிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆத்மாவை பிடிக்கணும்னா சும்மா பிடிக்க முடியாது. இந்த காலத்துல சாத்தான் உங்களோட பெரிய ஆள் தெரியுமா? வல்லமையானவன், இயேசுவே சோதிச்சவன். உங்களை விட்டு வைப்பானா? ஒரு ஆத்மாவை பிடிச்சீங்கன்னா விட்டு வைப்பானா உங்களை? அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க படுவீங்கன்னா சொல்லி கொடுக்கணும். பிரஜாபதி. நம்ம ஆளுங்கன்னா நம்மளுடைய இந்துக்கள், இந்தியாவில் வசிக்கிற எல்லாருமே இந்துக்கள். ஒத்துக்கிறேன் தம்பி? நானும் இந்து தான், நானும் இந்து தான். ஏன்? இந்தியாவில் வசிக்கிறேன்.
இந்தியாவில் வசிக்கக்கூடிய எல்லாருமே யாருதான்? இந்துக்கள் தான். இந்துக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ மார்க்கத்துக்கோ சொல்ல கிடையாது அந்த வார்த்தை. இந்துக்கள். மலேசியர்கள் அப்படின்னா என்ன? மலேசியாவில் வசிக்கக்கூடிய ஐசிசி எல்லாருமே யாருதான்? மலேசியர்கள். அவங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொந்தம் கிடையாது. இந்துக்கள். அப்படிதான் நாங்கள் எல்லாம் இந்துக்கள். இப்ப எங்களுக்கு வேதம் இருக்கு. அதான் எங்களுடைய வேதம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி வேதம். அந்த வேதத்துல பிரஜாபதி என்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே இல்லை. கேட்டாக சொல்லுங்க, உங்க ஐயா போய் கேளுங்க. பிரஜாபதிங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்ப அந்த பிரஜாபதி யாருன்னு தான் கண்டுபிடிக்கணுமே தவிர இந்த பிரம்மன் யாரும் கண்டுபிடிக்க கூடாது, இந்த அல்லா யாரும் கண்டுபிடிக்க கூடாது, யாரும் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. அந்த பிரஜாபதி யாரு? இயேசுவோட கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. பிரஜாபதி யாரு? அதான் எனக்கு வேணும். அந்த பிரஜாபதி யார்? அதுக்கும் சொல்லியிருக்கு. 2வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்கு? அந்த பிரஜாபதியானவர் ஒளியாக இருக்க வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும். கடைசி சொல்லுங்க, சொல்லுங்க. 10 தடவை சொல்லுங்க. கொடுங்க கைது சிஸ்டருக்கு கொடுங்க. அடுத்து அடிக்கிறாங்க பாருங்க. பலியாக இருக்க வேண்டும். என்னெல்லாம் சொல்லுங்க? 1 சொல்லுங்க, வாய் கொடுங்க. ஒளி. 2 ஒளி. 3 சொல்லு, தம்பி சொல்லு. 3 என்னது தெரியல, சொல்லு. இப்போ சொல்லி கொடுங்க தம்பி, சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க. என்னது 3வது? என்னது? இந்த உலகம் நல்லதா தான் படைக்கப்பட்டது. ஆனா எப்படி ஆயிடுச்சு? சாத்தானமாக போயிடுச்சு. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? இயேசுவே சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். இயேசு சொல்றாரு. யார்? இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். அவன் என்னிடத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. அதனாலதான் அவன் பாவத்தை தேடி தான் வருவான். அவன் எப்படி தேடி வருவான்? ஏன் சொன்னாரு? ஆனால் என்னிடத்தில் என்ன இல்லை? ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. ஏன் அவன் தேடி வர்றது தேடி தான் வருவான். அவங்களை தேடி வரான்னா அவங்ககிட்ட இருக்கிற பாவத்தை தேடி வருவான். அவர்கிட்ட இருக்குது அவர் பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி. ஏன் பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி? சொல்லுங்க. ஏன் ஒரு பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி? சொல்லுங்க. நீங்க பேசணும். இன்னைக்கு என் தம்பிக்காண்டி பேசணும். வந்துருக்கான், அவனுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். ஏன் பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி? சொல்லுங்கய்யா, வாய் திறங்க. பதில் சொல்ல வேண்டியது இதெல்லாம் மூப்பர் நீதான் சொல்லணும். பதில் ஏன் பாவம் இல்லை அவருக்கு? அவர் தம்பி சொல்லி கொடுங்க. ஏன் செய்யல? தேவகுமாரன். சரி, அப்படின்னா நம்ம என்னை பிடிச்சிருக்கீங்க. நான் தேவகுமாரன் இல்லையா? நான் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவேன். ஏன் செய்யல அவர் பாவம்? அவர்கிட்ட பாவம் இல்ல. பாவம் இல்ல நம்புறோம் தானே? நம்ம நம்புறோம். ஒரு என்ன சின்ன குறி மூளைக்கு அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். ஆமென். ஓம் ஸ்ரீ பிரம்ம புத்ராய நமக, கன்னி சுத்தாய நமக. கேளுங்க, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நினைச்சு உங்க ஐயத்தை கேளுங்க. கன்னி சுத்தாய நமக. கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே, உண்மை நான் என்ன செய்கிறேன்? நமஸ்கரிக்கிறேன். என்ன ஸ்லோகத்துக்கு பேரு? என்ன பேர்? என்ன பேர்? என்ன போச்சு? சாமுவேல். நீங்கெல்லாம் எப்படி ஊசி போட போறீங்கன்னு தெரியல. இந்த ஊசியை நான் கொடுத்துருவோம். எப்படி நீங்க ஊசி அடிக்க போறீங்கன்னு தெரியல. இந்த ஸ்லோகத்துக்கு பேர் என்னையா? காயத்ரி மந்திரம். சொல்லுங்க, மண்ணில் அடிங்க. காயத்ரி மந்திரம் அடிங்க. காயத்ரி மந்திரம் தான் என் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன். உண்மையிலே டிகிரி பிள்ளைங்களா இருந்தாலும் இதுதான் பாடம் சொல்லி கொடுப்பேன். அடி மண்ணில், புற மண்ணில் அடி. காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் ஒருத்தனை அடிக்க மாட்டேங்கிறீங்களா? மண்டையில ஏறாது. மண்டையில ஏறணும்னா இங்க தட்டணும். தட்டுங்க. காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரம். ட்ரைனிங் தான், மிஷின் லேர்னிங் தான், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். திருப்பி 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 போடுங்க. ஒரு செய்தியை 1000 தடவை நீங்க திருப்பி திருப்பி போட்டீங்கன்னா செய்தி நின்றுடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போகாது உங்களுக்கு. இதுதான் தியரி. காயத்ரி மந்திரம் நம்ம ஞாபகம் இருக்கணும். சொல்லணும் அவங்ககிட்ட. காயத்ரி மந்திரம் தெரியுமாடான்னு கேட்கணும். தெரியலம்மா, நான் சொல்லி தரேன்னு சொல்லி இந்த சோதனையை பாடணும். ஓம் ஸ்ரீ பிரம்ம புத்ராய நமக. என்ன அர்த்தம்? பிரம்மனின் புத்திரனாகிய கடவுளே உமை நமஸ்கரிக்கிறேன். யாரப்பா பிரம்மனின் புத்திரன்? அவன் ஏதோ சொல்லுவான், நீங்க சொல்லணும் இல்லப்பா இயேசு கிறிஸ்து. அடுத்த ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமஸ்கரிக்கிறேன். உங்க ஸ்லோகம் சொல்லுது, காயத்ரி மந்திரம் சொல்லுது. அது யாருப்பான்னு கேட்கணும். அவன்கிட்ட பதிலே இருக்காது, பதிலே வராது. ஏன்னா கன்னியின் வயிற்றுல பிறந்த ஒரு சாமி சொல்லுப்பா. யோசிச்சுப்பாரு, கன்னியின் வயிற்றுல பிறந்த ஒரு சாமி நம்ம ஊர்ல, நம்ம ஊர்ல 30 கோடி தேவர்கள் நம்ம இருக்காங்கல்ல, அதுல ஒண்ணு கன்னியின் வயிற்றுல பிறந்தது கிடையாது. அழுக்க பிடிச்சி வச்சு அழுது பிள்ளையா வந்தாரு. அது கன்னி கிடையாது. வெறும் அழுக்க உள்ள மாதிரி பிடிச்சிட்டு உடனே பிள்ளையா இருக்கிறது. அதெல்லாம் வந்தாது. மீன் போய் ஆணுடைய விந்தம் உண்டுக்கிட்டு அது ஒரு பிள்ளை தரும், அப்படிலாம் நடக்கும். ஆனால் கன்னியின் வயிற்றில் பிறந்ததாக சொல்லுங்க. நம்ம எல்லாம் நகர்ந்து நம்ம தானே கன்னியின் வயிற்றில் பிறந்ததாக ஒரு தெய்வம். அப்ப நீங்க சொல்லணும், பைபிள் எடுத்து காட்டணும். பைபிளின் படி
கன்னியில் வைத்திருக்கிற அந்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்ப இந்த ஸ்லோகம் யாரை சொல்றது? பிரஜாபதி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முடிச்சிடணும் இல்லையா அந்த இடத்துல? அதுக்கு மேலே போலாம். ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயண நமக. தரித்திரராய், தரித்திரம் தானே இன்னைக்கு அந்த யூதர்கள் முட்டா பசங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன இயேசு வரல, இயேசு எப்படி வருவாரு, ராஜாதிராஜனா வருவாருன்னு நினைச்சு சண்டை போட்டு இருக்காங்க. இல்லப்பா, இயேசு வந்து போயிட்டாரியா, நீ தானே அவன் சிறுராஜ், இனி வருவாரியா, ராஜாதி ராஜனா இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா, வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவார், சந்திக்க ஆயத்தமா. கேள் கேள் மானிடனே, சந்திக்க ஆயத்தமா, ராஜாதி ராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. இனி வருவார். எப்படி வருவாரு? ராஜாதி ராஜனாய் என்று ராஜா வருவார். அப்ப அவன் கண் திறந்தான். ஐயோ, இதே ஆளுதானே அன்னைக்கு வந்தாரு, 2000 வருஷத்துக்கு முன்ன வந்தா இதே ஆளு தானே இன்னைக்கு ராஜாவா வந்தாரு, அன்னைக்கு பிச்சைக்காரனா வந்தாரு. அன்னைக்கு தான் தெரியும் யூதரு, இந்த யூதருக்கு சட்டை போட்டு கிடங்கல்ல, அவன் கிறிஸ்தவன் கிடையாது மகா, அவன் கிறிஸ்தவனே கிடையாது. பாட்டு, நாங்க வேற மாதிரி டோய், நாங்க வேற மாதிரி டோய், நாங்க இயேசு மாதிரி டோய், நாங்க இயேசு மாதிரி. அவனுக்கு இயேசுனா என்னன்னு தெரியாது, அவன் நம்ம ஆளே கிடையாது. ரைட். அப்போ பிரஜாபதிக்கு 3 குணங்கள் இருக்கணும். அதுல 3வது குணம், முக்கியமான குணம், பலியா இருக்க வேண்டும். எந்த தெய்வங்க எனக்காண்டி பலியாச்சு. அதுதான் நான் அந்த அப்பத்தை ரசத்தை உனக்கு கொடுக்கும்போது உன்னை வந்து இதுக்கு பேர் தான் பாவ மன்னிப்புன்னு கேட்க சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. ஏசப்பா, என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நீங்க இந்த ரத்தத்தின் மூலமா மன்னிங்க, இந்த சரீரத்தின் மூலமா என்ன மன்னிங்கன்னு உனக்கு கன்ஃபஸ் பண்ண வச்சுட்டேன். அதனால என்னை நீ பார்த்து எடுக்கலாம், இந்த பொருளை எடுக்கலாம். இது எடுக்கிறது ஒரே ஒரு தகுதி என்னன்னா, நம்பணும். இயேசு என்னுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், அந்த இரத்தமாக இதை நினைத்து நான் பாவிக்கிறேன். இயேசு அவர் கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு மேல அடி பொத்து பொத்துன்னு அடி விழுந்தது, அடிச்சு அவருடைய சதைகள் எல்லாம் பிந்து தொங்கிச்சு. அப்போ இந்த அப்பம் எதை ரிசம்பிள் பண்ணுகிறது? பாவ மன்னிப்பு இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏன் இயேசு சாகணும்? சொல்லுங்க சொல்லுங்க, ஏன் இயேசு சாகணும்? பாவம் மன்னிக்கப்படணும்னு என்ன செய்யணும்? சேர்த்துதான் ஆகணும். கேட்டாங்க யூதன், ஏய் சிலுவையில தொகுறிய அநேகரை ரட்சித்தையே, உன்னை தானே நீ ரட்சித்துக் கொள், இப்போ இறங்கி வா சிலுவையிலிருந்து, நாங்க அடிச்சு தூக்கிட்டோம், இப்போ இறங்கி வா சிலுவையிலிருந்து, நானும் என் வீட்டாரும் உன்னை ஏற்றுக்கொள்வோம் சொன்னா சொல்லலையா யூதன்? ஏன் இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியாது நினைச்சிருக்கீங்களா? ஹலோ, இயேசுவால சிலுவையிலிருந்து இறங்க முடியாது நினைச்சிருக்கீங்களா? அப்படின்னா அப்ப அந்த இயேசு நமக்கு வேண்டாம். அவரால் என்ன செய்ய முடியும்? சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியும். ஏன் வரல? வந்திருந்தா அந்த யூதர் ரட்சிக்கப்பட்டிருப்பான்ல ஐயா, அந்த யூதர் ரட்சிக்கப்பட்டிருப்பான்ல. யோசிங்க, சிந்திங்க, யூதர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா? இன்னைக்கு சிலுவையில இருக்கிற எல்லாமே என்ன செஞ்சிருப்பான்? எப்படி சொன்னா, மரித்த லாசருவை உயிர்த்தெழுதல் வச்சு 4 நாள் நார்ன பணத்தை எடுத்துனீரே, இன்னைக்கு சும்மா சிலுவையில போட்டுருவோம், இறங்கிவா நான் நம்புறேன், என் வீட்டார் நம்புவாங்க. யூதர்கள் நமக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஏற்றுப்பாங்க. இயேசு தான் செஞ்சாரா? செய்யல. ஏன் செய்யல? யோசிங்க. சொல்லிக் கொடுக்கணும் நீங்க மற்றவங்களுக்கு. அதை இயேசு செய்யல. என் இயேசுவால முடிகிற காரியம். செங்கடலை 2ஆ பிளந்தவர் என் தேவன். என் தேவன் நினைச்சிருந்தான்னு சொன்னா தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்துக்க மாட்டார். ஏன் செய்யல? சொல்லுங்க, ஏன் செய்யல? ஏன் செய்யல? சொல்லுங்க. தெரியணும், நமக்கு கிறிஸ்தவர்களாகி நமக்கு தெரியணும். அப்பதான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன் செய்யல? பாவம், சாரி, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் இல்லை. ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம். சாங்கிய மகாபிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம். அப்போ ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் கிடையாது. அப்ப எந்த ரத்தம் சிந்தணும்? ஆட்டு ரத்தமா, கோழி ரத்தமா? சொல்லுங்க, எந்த ரத்தம்? நம்ம தானே சிந்திட்டு இருந்தோம். நம்ம ஊர்ல இன்னும் நீங்க உங்களுக்கு சொந்த கோயில் இருக்கா? சாமி குலசாமி இருக்கலாம். எங்களுக்கும் உண்டு குலசாமி. எங்க அக்கா வந்துட்டா கிறிஸ்தவன். எங்க அக்கா என்ன இதுதான், இந்த ஊசியை இப்பதான் போட்டு வந்தேன். எனக்கு உலக தைரியம் இப்பதான் வந்தது. எனக்கு இப்பதான் ஓட்டு வந்தேன். எங்க அக்கானே போட்டு வந்தேன் இந்த ஊசியை. வேலை செய்யும். அப்போ நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, குலதெய்வத்துக்கு போவோம். எங்களுக்கு ஒரு குலதெய்வம் காட்டுக்குள்ள வச்சிருக்கோம். அது அன்னைக்கு தான் போய் தூசி வைப்போம். அது வரைக்கும் தூசி பிடிச்சி தான் கிடக்கும். தூசி தட்டி அதுக்குன்னு ஒரு கடாவை நான் நியமிப்போம். 1 வருஷம் வளர்ப்போம் அந்த கடாவை. அந்த கடாக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? இறை போடும் மனிதருக்கே இறையாகும் வெள்ளாரே
அந்த கடை பயங்கர சந்தோஷம் ஊர்ல, உனக்கு தெரியும், ஜாலிக்காக சொல்றேன். அந்த கடை அப்படியே கிடைக்கும், அப்படி லுக் கூடும், அவனு அப்படி லுக் கூடும் அந்த கடை. அவன் கேட்பான், என்னடா உனக்கு வேணும், இந்த அந்த பழம் சிவத்த பழம் வேணாலும் காஸ்ட்லி பழம் வச்சு கொடுத்துருவான். ஜாலியாக சாப்பிட்டு போவோம். அந்த வீட்டுக்கு போவோம், டக்குன்னு தட்டும், என்னடா உனக்கு வேணும், சூடா ஏதாவது கொடுங்க எனக்கு. கேட்கும், என்கிட்ட கேட்டுருக்குது, கேட்கும். அதுக்கு திமிருன்னா அவ்வளவு திமிரு இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் நேர்ந்த கடா. ஆனா அதுக்கு தெரியாது அதுக்கு என்ன பண்ண போறாங்க, கழுத்தை வெட்டி கொல்ல போறாங்க, அது மட்டும் தெரியாது. அதுக்கு ஒரு பெருமை. போற இடமெல்லாம் பக்கத்துல ஏதாவது வேற கடா வந்துச்சுன்னா முட்டி தள்ளிடும். அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா, கடா கொள்ளு கொள்ளு கொள்ளுன்னு ஒரு வருஷத்துல. ஏன்னா போற இடத்துல எல்லாம் கொடுப்பாங்க சாப்பாடு. ஏன்னா நேர்ந்த கடா. அவர் தள்ளி ஒரு மணி வேற கட்டிருப்பாங்க, டிங் 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 அடிச்சுட்டு வருவாரு. கொஞ்சம் இப்படி முளைச்சிங்க முட்டி தள்ளிடும். ஆனால் அந்த ரத்தம் பாவத்தை போகுமா? அந்த ரத்தம் பாவத்தை போகுமா? எல்லாரும் தலையில் கை வைப்பாங்க. தலையில் வச்சோடனே நம்ம பாவத்தெல்லாம் எங்க மாத்திட்டோம், கிடாக்கு மேல மாத்திட்டோம். அதான் இனியும் பைபிள்ல இருக்கு, தான் பழைய காலத்துல செஞ்சாங்க. எல்லாரும் கையை வைப்பாங்க. ஆசாரி என்ன செய்வான், ஒரே வெட்ட வெட்டிருக்கும் டாம். நம்ம கை வச்சதுனால நம்ம மேல உள்ள பாவம்லாம் அதுக்கு போயிடுச்சு, அது செத்துருச்சு. இதுதான் கான்செப்ட். சாகணும். எப்ப சாகணும்? பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒரு உயிர் கொல்லப்பட வேண்டும். அது எப்படி கொல்லப்பட வேண்டும்? ரத்தம் சிந்தி கொல்லப்பட வேண்டும். ஏன் அந்த கடவை தண்ணி ஊத்தி போட்டுக்கலாமே, கடவை தண்ணி ஊத்தி போட்டுக்கலாமே, கல்ல கட்டி கடலை தாத்துக்கலாமே, ஏன் செய்யல? அப்ப ரத்தம் வெளியே வராது. அப்ப ரத்தம் வெளியே வராது. ஸ்லாட் பண்ணாதான் என்ன வரும்? ரத்தம் வெளியே வரும். இதான் கான்செப்ட். இதான் கான்செப்ட். அதுதான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இயேசு சொன்னாரு, ஒரே தடவை நான் பலியாயிடுறப்பா. எத்தனை கடை தான் விட்டுவீங்கப்பா, எத்தனை கோழி தான் விட்டுவீங்கப்பா, நான் என்ன செஞ்சிடறேன், ஒரே ஒரு தரம் என்ன பண்ணிடுறேன், பலியாயிடுறேன். அதனாலதான் இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னி, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார். சிலுவையிலிருந்து இறங்கி வரதுக்கு பதிலாக அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணார். ஆனா அந்த பாபாக்கு என்ன சொன்ன தெரியுமா? தெய்வத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பாவமும் பழியும் எங்க யார் மேல வரட்டு, எங்க மேலையும் என் பிள்ளைகளுக்கு மேல வரட்டுன்னு சொன்னாங்க. அதனாலதான் அவன் 1900 இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல கிடைச்சது 72 47 நமக்கு இந்தியாவுக்கு 47 57 உங்களுக்கு 77 சுத்தி சொல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேலுக்கு இன்னைக்கு சொல்ல கிடைச்சது நாடா மாறிச்சு 1947 அப்படிதானே? அதான் கரெக்ட். என் நினைவு அப்படிதாங்க. யாரோ ஒருத்தர் திருத்தினாங்க, ஏதோ ஒரு இடத்துல திருத்தினாங்க. என்ன இல்ல இல்ல அப்படின்னு பாருங்க, பார்த்து சொல்லுங்க, டக்குன்னு அடிங்க. என்னைக்கு இஸ்ரேல் உருவாச்சு, எந்த தேதியில இஸ்ரேல் உருவாச்சு, எந்த வருஷத்துல இஸ்ரேல் உருவாச்சு, இல்லைன்னா கைவசம் இருக்குது. அதுல கொஞ்சம் இடம் தாங்க. எந்த இடம் தான் தரணும்? நாங்க வொர்ஷிப் பண்ணக்கூடிய இப்போ டிஸ்பியூட்ல இருக்கிற இடம் எந்த இடம்? ஜெருசலேம் தான் வேணும். கொடுத்தாங்க ஐயா, கொடுத்தாங்க. ஏன்னா அது எல்லாமே யாரோட கட்டுப்பாடுல இருக்கு? இங்கிலாந்து கட்டுப்பாடுல இருந்தது. 1948 தெரியுங்க, 1948. நமக்கு 47 ஞாபகம் வைக்கிறது ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு எனக்கு ஒரு வருஷம் தாண்டி 1948 எல்லாம் ஞாபகம் வைங்க, ஞாபகம் வைங்க. 1948 1948 1948 நான் கட்டுறேன், எனக்கு தப்பு வரக்கூடாது. 1948 இந்தியாவுக்கு 47, எனக்கு ஒரு வருஷம், அவங்களுக்கு ஒரு வருஷம் கொடுத்தது 48. ஞாபகம் வைக்க முடியும். நம்மளுடைய அசோசியேட்டிவ் மெமரின்னு பேர். இது பேர் மெமரி பேர் அசோசியேட்டிவ் மெமரி. ஒரு பொருளை இன்னொரு பொருளை கொண்டு ஞாபகம் வைக்கணும். அப்படியே ஞாபகம் வைக்க முடியாது. இது அவரை போல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வைக்க முடியும். அப்ப அவர் அப்படின்னா இவர் வந்துருவார், இவர்னா அவர் வந்துருவார். இதுதான் அசோசியேட்டிவ் மெமரி. இதுதான் நம்ம ஆண்டவர் படிச்சிருக்காரு நம்ம மெமரி. அதனால ட்ரெயின் பண்றோம். அதனால மிஷின் லேர்னிங், அதனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓகே, ட்ரெயின் பண்ணி. அப்ப 1948 வரைக்கும் பரதேசியா அலைஞ்சாங்க. ஏன்? அவன் சொன்னான், இந்த பாவம் உங்களை சிறுவையில் அறிகிற பாவம் என் மேலும் என் சந்ததி மேலும் விழுவதாக அப்படின்னு இருந்தா ஆண்டவர் மன்னிச்சு 1948 வரைக்கும் பரதேசியா அலைய விட்டு 1948 நாடு கொடுத்தாரு. இன்னும் நேசிக்கிறார், இஸ்ரேலை நேசிக்கிறார். அது அவருடைய பிள்ளை, தெரிந்து கொண்ட பிள்ளை. ஆனா அவன் நேசிக்கல, அவரை நேசிக்கிறார். இன்னும் நேசிக்கல. பாருங்க, நேசிச்சு சண்டை போடுவானா, நேசிச்சு அடிப்பானா? என்ன சொல்லிருக்காரு இயேசு? ஒரு கணத்துல அடிச்சா என்ன செய்ய, அடுத்த கணத்தை திருப்பி கொடு. அவன் பாவம் போட்டா திருப்பி போட்டு சொல்லலையே, சொல்லி எங்க சொல்லியிருக்காரு? அதெல்லாம் முடிச்சு போயிருக்காரு. அவன் கிறிஸ்தவனே கிடையாது. திருப்பி அடிக்கிறவன் கிறிஸ்தவன் கிடையாது, அடியை வாங்கிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஆமென். அப்படியே செத்தாலும் நான் செத்தா பரவத்துக்கு உங்க நம்பிக்கையோட சாகரம் பாரு. கிரஹாம் ஸ்டெயின் தெரியுமா? தெரியாம இருக்க முடியாது. யார் கிரஹாம் ஸ்டெயின்? சொல்லுங்க. கிரஹாம் ஸ்டெயின் யாரு தெரியுமா? மிஷனரி. எங்க உள்ள மிஷனரி? ஆஸ்திரேலியாவில் உள்ள மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின். எங்க வந்து ஊழியம் பண்ணாரு? ஒரிசால வந்து ஊழியம் பண்றாரு. நம்ம இந்தியாவில் ஒரிசால வந்து ஊழியம் பண்றாரு. என்ன ஊழியம் பண்றாரு?
லெப்ரசி ஊழியம். லெப்ரசி ஊழியம், லெப்ரசின்னா என்ன? தொழுநோயாளிகள் மத்தியில் நடக்கிற ஊழியம். தொழுநோய் யார் பண்ணாங்க? நம்ம மதர் தெரேசா பண்ணாங்க. மதர் தெரேசா எங்க பண்ணாங்க? கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால் பண்ணாங்க. இவர் ஒரிசா அதே ஊழியம். தொழுநோயாளிகள் எல்லாம் சேகரிச்சு அவங்க தொடர மாட்டாங்க. அவங்களுக்கு மருந்து போட்டு கெட்டு போட்டு அவங்களுக்கு இயேசுவை பத்தி அறிவிச்சு, இந்த உலகத்துல நீங்க தொழுநோயாளியா இருக்கலாம், ஏன் தப்பு இல்லை. ஆனா பரலோகத்துல நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகம் ரொம்ப சின்ன உலகம் ஐயா. 90 வயசு, 100 வயசு, 110 வயசுன்னு தம்பி என்ன பிடிச்சுக்கலாம் கார்ல. எங்க பாட்டியா தாத்தாவா? தாத்தா 112 வயசு உருவாடுந்தாரு. அப்ப இவன் எத்தனை வயசு உருவாடுவான்? 113 வயசாவது உருவாடுவான். அந்த வித்து எங்க தாத்தா 112. ஓகே பரவாயில்ல, 120 கூட்டிக்கிட்டான். 120 மேல வாழ முடியுமா? 120 மேல வாழ முடியுமா இந்த உலகத்துல? முடியாது. 120 மேல வாழ முடியாது. 120 வயசு தான். ஆனால் பரலோகம் என்பது 120 வயசா? இன்ஃபினிட்டிங்க. இன்ஃபினிட்டினா தமிழ் முடிவே இல்லாதது, நித்தியம். பைபிள் இருக்கும் நித்திய ராஜ்யம். என்னுடைய முதல் பிரசங்கம் அப்பதான் நான் ஆரம்பிச்சேன் 2 வருஷத்துக்கு முன்னால. நித்திய ராஜ்யம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 யூடியூப்ல பாருங்க. 4 பாட்டா எடுத்தேன். நித்திய ராஜ்யம் எல்லாம் எதுக்காக நம்ம இயேசு கொண்டிருக்கோம்? எதுக்காக நீங்க வந்து உட்கார்ந்து சொல்லுங்க? சாப்பாடு போடுறவங்களுக்காவா? இல்லை. வீடு கிடைக்கிறதுக்காக இல்லை. காடி கிடைக்கிறதுக்காக இல்லை. எதுக்காக உட்கார்ந்துருக்கோம்? நித்திய ராஜ்யத்துக்கு போகணும். அது வந்து முடிவில்லாத ஒண்ணு. நான் அதை இழந்து போகக்கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். அந்த மாணிக்கம் நித்திய ராஜ்யம். அந்த நித்திய ராஜ்யத்தை நம்ம நினைச்சக்கூடாது, இழந்து போகக்கூடாது. அப்ப அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த ரத்தத்தால் மன்னிக்கப்படணும்? குற்றமில்லாத ரத்தம். குற்றமில்லாத ரத்தம் யார்கிட்ட இருக்கு? இயேசுகிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்? ஒரு கன்னி வயிற்றுல பிறந்தார். என்னுடைய கேள்வி என்ன? இயேசு ஏன் மரிக்க வேண்டும்? அதான் என்னுடைய கேள்வி. அதுல என்ன? பாவம் கழுவப்படணும்னா ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தத்தெல்லாம் சிந்தினா என்ன ஆயிரும்? செத்து போவோம். அதனாலதான் சொல்லுது, மரணமே கூரை எங்கே? கூட சொல்லுங்க, மரணத்தினுடைய கூரை என்னது? பாவம். மாத்தி போடுங்க. பாவத்தினுடைய முடிவு என்ன? மரணம். அப்ப அதை ஜெயிக்கணும்னா மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரித்த இயேசு கிறிஸ்துவாக உயிர்த்தெழுந்தாரே. ஆமென். நிரந்தரமா செத்துட்டாரா? இல்லைங்க. ஒரு 3 நாள் காணாம போயிட்டாரு. அடுத்த ராஜாக்கு ராஜனாய் உயிர்த்தெழுந்தானே. என்ன சொன்னாரு? காட்சி கொடுத்து கிரேட் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு வச்சேன். இதுதான் என்னுடைய போன வார செர்மன் நான் சொன்னேன். பொதுவாக ஒரு மாசத்துக்கு ஒருக்கா தான் அந்த பிரச்சனை வரும். ஆனா அந்த தடவை என்னமோ தெரியல, அடுத்தடுத்து வந்துச்சு. அப்போ போன வாரம் நான் என்ன சொன்னேன்? ஞாபகப்படுத்துங்க பார்க்கலாம். என்ன சொன்னேன் போன வாரம்? யார் ஞாபகம் வச்சிருக்கா? சொல்லுங்க. ஞாபகம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம், பரிசு கொடுப்பேன். என்னுடைய போன வார செர்மன் என்ன? ஜஸ்ட் போன வாரம் 7 நாளைக்கு முன்னால நான் என்ன செய்தி கொடுத்தேன்? நோட்டு சொல்லணும்னு சொல்லுங்க. 1 John chapter 2 verse 15. ஓகே. அதாவது சாராம்சத்தை சொல்லுங்க. வசனம்லாம் ஞாபகம் இல்லை. மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் தேவனால் உண்டானது அல்ல, உலகத்தால் உண்டானது. ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வந்தேன்? இந்த உலகத்துல பாவம் ஏன் இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுதான் சொல்றேன். ஏன்னா மாம்சத்தின் இச்சை. ஒரு பொண்ணை பார்த்தா இச்சை, ஒரு ஆம்பளை பார்த்தா இச்சை. இப்போ பொண்ணை பார்த்தா ஆம்பளை பார்த்தா இச்சை வரல, ஆம்பளை பார்த்தாலே இச்சை, பொம்பளை பார்த்தாலே இச்சை. அதானே LGBTQ பாலாமணி LGBTQ அதானே சொல்லுது. ஆணை பார்த்தா இச்சை, பொண்ணை பார்த்தா இச்சை, எங்க பார்த்தாலும் இச்சை. இது யாருக்கு வரல? தேவனால் படைக்கப்படவில்லை. தெளிவா புரிஞ்சுக்கணும். இது யாரால் படைக்கப்பட்டது? உலகத்தால் படைக்கப்பட்டது. அப்படின்னா உலகம் யாருக்குள்ள இருக்கு? பிசாசுக்குள்ள இருக்குங்க. பிசாசால் படைக்கப்பட்டது. அடுத்தால
மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. அப்படியே பார்க்குறேன், இந்த கார் என்ன அழகா இருக்கியா, இந்த மாதிரி எனக்கு ஒரு கார் கிடைக்காதா? இப்போ கவிதை வாங்கி வச்சிருக்க ஒரு கார், அதை பார்த்தோன்னா எனக்கு பொறாமையா இருக்குது. ஐயோ, ஒரு நாள் ஓட்டுதாமான்னு சொன்னேன். ஏன் கேட்டேன்? கேட்கக்கூடாதுல்ல சொன்னேன். கேட்டேன், பார்த்த உடனே என்ன கேட்கிறேன், ஒரு நாள் கேட்கல, ஒரு ரவுண்ட் ஒரு ட்ரிப்பு போகணுமான்னு. உடனே எக்ஸ்பிளைன் பண்றா, நீங்க பேசினாலே போதும் ஓடுங்க. ஆகா, இச்சை இச்சை என் மனசுக்குள்ள இருக்குது. ஜென்ம சுவாபம் அது. கண்களை பார்த்த உடனே, காரை பார்த்த உடனே, ஆகா, ஒரு நாள் ஓட்ட முடியாதா, ஒரு ரவுண்டு போக முடியாதா? அதுல வருது. ஏன் வருது? இச்சை. மனுஷன் அப்படிதான். நல்லாதான் படைச்சாரு ஆண்டவர். அந்த பாலா போன நன்மை தீமை அறியக்கூடிய படத்தை திங்க போய் வந்த பிரச்சனை இச்சை. உலகத்தால் வந்தது. அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? நான் என்ன படிச்சது தெரியுமா? என் சம்பளம் என்ன தெரியுமா உனக்கு? நான் யாரும் தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன், எனக்கு முன்னாள் வைக்க மாட்டேன். ஜீவனத்தின் பெருமை. கை கால் நல்லா இருக்குல்ல, அதனால உங்களுக்கு பெருமை. உனக்கு கால் இல்லை, எனக்கு கால் இருக்குல்ல, பெருமை. உனக்கு கால் இல்லை, எனக்கு கால் இருக்குல்ல, பெருமை. உனக்கு சொந்த வீடு இல்லை, எனக்கு சொந்த வீடு இருக்குல்ல, பெருமை. இதெல்லாம் பெருமை. வரும், வராதுன்னு சொல்லக்கூடாது, வரும். இந்த மூணும் தான் பாவத்துக்கு காரணம். அந்த மூணையும் தெளிவா வேணும் சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஜான் 2:15 ஞாபகம் வச்சு, எனக்கு ஞாபகத்தில் இருக்காது. இப்பதான் ஒழிச்சு. ஃபர்ஸ்ட் ஜான் 2:15 வாசிங்க. இந்த மூணும் எதால் உருவாக்கப்படவில்லை, தேவனால் உருவாக்கப்படவில்லை. யாரால் உருவாக்கப்படுது? உலகத்தால் உருவாக்கப்பட்டது. உலகம் யாருக்குள்ள இருக்கும்? சாத்தானுக்குள்ள. அவரே சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். அவனுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னா நான் பாவம் இல்லாமல் இருக்கிறேன் அர்த்தம். உங்களையும் என்னையும் அப்படி சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம பாவம் மன்னிப்பு நிச்சயத்துக்காக என்ன எடுக்க போறோம்? ஒவ்வொரு மாசமும் நற்கருணை, எப்படி சொல்லணும், கம்யூனியன் இல்லையா, கம்யூனியன் எடுக்க போறோம். உடன்படிக்கை பண்றோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, போன மாசமும் குடிச்சேன்ப்பா, போன மாசமும் சரீரத்தை சாப்பிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். யாராவது சொல்ல முடியுமா? போன மாசம் இதை எடுத்து எண்ணெயில இருந்து இதை எடுக்க போற எண்ணெய் வரைக்கும் நான் பாவமே பண்ணல சொல்றவங்க ஒரு கை தூங்க. நான் கைக்குள்ள போட்டுறேன். தூங்கு. ஆண்டவர் பார்க்கட்டும், ஏசு பார்க்கட்டும். அவருடைய பிரமாணத்தின்படி நான் பாவமே பண்ணல. அப்படி நீங்க பாவமே பண்ணலன்னு நீங்க சொல்றீர்களானால் தயவு செய்து இன்னைக்கு இதை எடுக்காது, விட்டுருங்க. ஏன்னா நீங்க பாவம் பண்ணல. இது எதுக்குரியது? பாவம் பண்ணிட்டு நிச்சயத்துக்குரியது. நீங்க பாவம் பண்ணலன்னு உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குமே, ஆனால் சாப்பிடாதுங்க, தப்பு சாப்பிடக்கூடாது, விட்டுறணும். இந்த மாசம் வேண்டாம். என்னைக்கு நீங்க பாவம் பண்ணுவீங்களோ அன்னைக்கு எடுத்தா போதும். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் பாவம் பண்ணுவேன். ஏன் சொன்னார்ல, டேய் எனக்காக நீ உயிரை கொடுக்க போறியா? ஹே, தெரியுமாடா உனக்கு, இந்த சேவல் கூடதுக்கு முன்னால நீ 3 தடவை என்ன மறந்துக்க போறடா, தெரியுமா உனக்கு? தெரியுமா? யாரை பார்த்து சொன்ன? சொல்லுங்க, யாரை பார்த்து சொன்னது? பேதுரு பார்த்து சொன்ன. பேதுரு தான் யாரு? பெரிய அப்போஸ்தலன் இல்லையா? பெரிய அப்போஸ்தலன் பேதுரு சொன்னார், ஏய் படா, நான் நீ சேவல் கூடதுக்கு முன்னாடி நீ 3 தடவை மறந்துக்கப்படா. மறுதளிக்க மட்டுமா செஞ்சாங்க பேதுரு? சொல்லுங்க. காட்டி கொடுத்தது அவன் இல்லை, காட்டி கொடுத்தாலும் போய் சேர்ந்துட்டான். யாருன்னே தெரியாது. இன்னும் பெரிய போய் எனக்கு தெரியாதுப்பா சொல்றா. நீங்க சாயம் இருக்கு, அந்த ஆள் எனக்கு தெரியாது. அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லுங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப பிடிச்சது அதெல்லாம் ஓகே. பேதுரு ரிஃப்ளெக்ட் பண்ணுவான். ஏசு சொல்லுவாரு, நீ மறுதளிக்க மட்டும் தான் செய்யணும்னு சொல்லுவாரு. ஆனா அவன் அதுக்கு மேலேயும் போவான் பாருங்க. சொல்லுங்க, சத்தியம். அப்புறம் அந்த வார்த்தை இல்லை, இன்னொன்னு யோசிங்க. உங்களுக்கு தெரியுமா? சபிக்கவும் தொடங்கினான். இருக்கா? எப்படி சபிக்கவும் தொடங்கினான்? என்ன சொல்லுமா? விளங்காம போனோம். நீ செத்தா பரவாயில்ல, என்னையும் சேர்த்துல காவலிக்கிறேன். நீ சொல்லுங்க போ, என்னையும் சேர்த்துல போறாங்க. சபிக்கவும் தொடங்கினான். பேருடைய பேதுருவே என்ன சொன்னாரு? உயிர்த்தெழுந்த வந்தவர் என்ன சொன்னாரு? ஓகேடா, என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் என்னை நேசிக்கிறேன். 2வது, என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் என்னை நேசிக்கிறேன். விடல. 3வது, என்னை நேசிக்கிறாயா? ஏசப்பா, உங்களுக்கு தெரியாது, நான் மண்ணு அப்படிதான். இப்ப மட்டும் தப்பு பண்ண மாட்டேன், இன்னும் தப்பு பண்ணுவேன். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தப்பு பண்ணதான் ஏன் செய்வேன். நீர் பெரியவர், என்ன செஞ்சிருக்கிறீர், மன்னிச்சிருக்கிறீர். மன்னிக்க தயவுபடுத்தவரமாக எத்தனை தப்பு நம்ம பண்ணாலும்
ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் இந்த தினம் மன்னிக்கிற தேவன். எத்தனை தப்புகள் நாம பண்ணியிருக்கோம். நான் துணிகரமா நம்ம செய்யக்கூடாது. அப்படி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே முட்டி போட்டு கேளுங்க. உங்களுக்குள்ள கேளுங்க. மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே. அப்படி ஒருவேளை மன்னிப்பு கேட்க தவறு இருந்தால் இதை எடுங்க. இதை எடுக்கிறதுக்கு முன்னால பாஸ்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு யாருக்காவது குற்றம் இருந்ததுன்னா, குற்ற உணர்வு இருந்ததுன்னா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் மன்னிப்பை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஊசி, இயேசு ஊசி போட்டிருக்கீங்களா? ஒரு கேள்வி வருது. என்ன ஒரு கேள்வி வைக்கிறேன். இயேசு ஊசி, அதாவது ஊசி போட்டிருக்கீங்களா? என்ன ஊசி? இயேசு ஊசி. கோவிட்-19 தடுப்பூசி நான் சொல்லல, அது எல்லாரும் போட்டிருக்கீங்க. நான் 3 ஷாட் வாங்கியிருக்கேன். தம்பி எத்தனை போட்டிருக்கேன்? 3. நீ போட்ட 3. அதனால பறந்து வர முடிஞ்சு. இந்தியாவில இருந்து பறக்கணும் 3 ஷாட் இருக்கணும். தங்கச்சி எத்தனை போட்டுங்க? 2. 3 அப்படி போடுங்க. ஊசி போடலன்னு சொல்லுங்க. நான் போடல. போடாதவங்க உலகத்துல இருக்காங்க தெரியுமா? சொவிந்தர் கிளினிக் தெரியுமா உங்களுக்கு? சொவிந்தர் கிளினிக் பக்கத்துல இருக்கு. சொவிந்தர் கிளினிக். அந்த அம்மாட்ட போய் பேசி பாருங்க, டாக்டர்கிட்ட பேசி பாருங்க. எத்தனை ஊசி டாக்டர் போட்டீங்க? போடல. ஏன் அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து போகலையா? அவங்க பிள்ளைங்கலாம் ஆஸ்திரேலியா தெரியுமா உங்களுக்கு? ஆஸ்திரேலியா செட்டில் அவங்க பிள்ளைங்க பிஆர்ல இருக்காரு. அதுக்கு மேலே இருந்தது. சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. பிஆர் கிடைக்கிறது சிட்டிசன், ஆஸ்திரேலியா சிட்டிசன். அவங்க பிள்ளைங்கலாம் பறந்து போயிட்டு வராங்க. அப்ப நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டாங்க ஐயா. அவங்களால போக முடிஞ்சேன், என்னால போக முடியாது. என்ன சொன்ன என்கிட்ட? நீ கடைக்கு போனா ஊசி போட்டுருக்கணும், நீ சாப்பாடு வாங்கினா ஊசி போட்டுருக்கணும், நீ ஃபிளைட்ல பார்க்கணும். எங்களுக்கெல்லாம் பயம் அப்படிதான். ஃபிளைட்ல திருப்பி இந்தியாவுக்கு போனா என்ன செஞ்சுக்கணும்? ஊசி போட. அப்படிதான் செஞ்சான் என் வீட்டுக்காரி. சிங்கப்பூருக்கு போனா பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஊசி போட்டு அந்த ஊசிக்கு சர்டிபிகேட் வர வாங்கிட்டு போனேன். அந்த கோவிட் டைம்ல சர்டிபிகேட் கொடுக்கணும். ஒருத்தன் ஊசி போட்டு இந்த சர்டிபிகேட் போட்டா மட்டும் பத்தாது, அதை வாங்கிட்டு போனேன். ஒரு டெஸ்ட் பண்ணணும், கோவிட் இல்லைன்னு சொல்லணும். அப்படிதான் போனான் சிங்கப்பூருக்கு. ஓகே, சோ அவனை ஏமாத்திட்டான். பிசாசான என்னது? பொய்யனும் பொய்க்கு பிதாவும் வஞ்சிச்சிட்டாங்க. அந்த போய் கேளுங்கம்மா டாக்டர். நான் கேட்டிருக்கேன். சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க, ஏன் போட்டீங்கன்னு கேட்பாங்க. டாக்டர், மெடிக்கல் டாக்டர். அது சிங்கம் போடல, அவரும் போடல, அந்த அம்மாவும் போடல. பட் சிங்கம் போயிட்டு வராங்க. எப்படி புரியுது அவங்களால? அவங்களும் போய் சொல்லி வஞ்சிச்சிட்டான், போட வச்சுட்டான். அதனுடைய சைடு எஃபெக்ட் இப்போ எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க. என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. ஓகே, சோ இந்த ஊசியை நம்ம போடணும். அது சொல்லல, கோவிட் ஊசி இல்ல. இந்த ஊசி எந்த ஊசி? இயேசு ஊசி, ஜீசஸ் ஷாட். அதை நம்ம போடணும். போடுறதுக்காக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் போன வாரம் தலைப்பு என்ன கொடுத்தேன்னா, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அந்த போன வாரம் நான் ஸ்லைடு போடாதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. என்னுடைய நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். எது ஆண்டவர் கட்டளை? மத்தேயு 28:16-20 வரைக்கும் ஒவ்வொருத்தரா வாசிங்க. எல்லாரும் ஆல் டேக் யுவர் பைபிள். Matthew 28:16-20. 16-20. 16 பின்னால வாசிங்க. சிஸ்டர் நீங்க வாசிங்க 16. மத்தேயு 28:16. மத்தேயு 28:16. ஸ்டார்ட் ரீடிங். மத்தேயு 28:16. வேற ஒரு வாசிங்க. மத்தேயு 28:16 எடுத்து வாசிங்க. ஆ. 17. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். ஓகே, சிலரோ சந்தேகப்பட்டார்கள். After Jesus resurrected, some people, சீசர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். ஆஹா, இயேசு வந்துட்டாரு அப்படி. Some of them சந்தோஷப்படல. என்ன பண்ணாங்க? சந்தேகப்பட்டாங்க. இங்கிலீஷ்ல என்னப்பா? Doubted. அதுல ஒரு ஆள் நம்ம ஆளு கூட இல்லையா? Doubted Thomas. Some of them doubted. அடுத்த வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி புரிஞ்சு கொண்டது. சிலர் சந்தேகப்பட்டாங்க. You and me are doubting. Am I right? நீங்க தம்பியும் சந்தேகப்படுறாரு. இது ஒருவேளை உண்மையா இருந்தாரா இல்லையா? சந்தேகம். அவர் என்ன சொல்றாரு? உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் என்ன செய்வேன்? உங்களோட கூட இருப்பேன் சொல்றாரு. அதான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் Jesus will be with us. This is the encouragement. You are not alone. Jesus is with you. Amen. Once you repent and receive Jesus, He is with you forever. Until you die, He is with you. அப்ப அவர் நமக்குள்ள இருக்கும்போது தோசியை போட முடியாதா? Can't you
give this shot when he is with you. ஊசி போட முடியுமா? போட முடியாது. thumbs up சொல்லுங்க. போட முடியும் சொல்லுங்க. I can சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஏசு பார்த்துட்டு இருக்காரு. thumbs up. தங்கச்சி thumbs up பண்ணுமா? thumbs up and say I can give this shot to anyone. Right. கண்களை மூடி. தேவன் தாமே இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வதித்தரும்படி கையில ஆரம்பிக்க போற செய்தி. இதை ஆசீர்வதித்தரும்படி வச்சிருக்கோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் நின்று இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் நின்று இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளையை. அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அன்பின் பரலோக தகப்பனே, அடிமையை முற்றிலுமாய் பலிபீடத்திலே படைக்கிறேன்ப்பா. நீர் ஆண்டு நடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒரு கருவியாய் மாத்திரம் பயன்படுத்துமப்பா. எதுவும் கர்த்தாவே நீர் விரும்பாத காரியங்கள் என் வாயிலிருந்து வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளபடிக்காய் செபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உடைய கரத்தில் வந்து செபிக்கிறேன்ப்பா. இந்த வசனங்கள் அவருடைய இருதயத்திலே போய் சேர கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறேன். 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறேன். சாத்தான் வந்து இதனை பொறுக்கி போடாதபடிக்கு வேலில் அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கனம் துதிமை எல்லாவற்றையும் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் இந்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 1 கொரிந்தியர் 3:6 யாராவது வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:6. எல்லாரும் பைபிள் வாசிங்க. You have to read Bible. That is a food. It may be in the form of software. It may be in the form of hardware. எடுங்க. 1 கொரிந்தியர் 3:6 அண்டர்லைன் பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 3:6 பக்கத்துல எழுதுங்க. Today's meditation is 1 கொரிந்தியர் 3:6 எழுதுங்க. பக்கத்துல எழுதுங்க. Today is what day? What day? 5th October எழுதுங்க. 5th October I have meditated this verse. 1 கொரிந்தியர் 3:6. நான் யாரு? பவுல் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அந்த நட்டேன் இருக்கு இல்லையா? நான் நட்டேன். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? நான் நட்டேன். How is it in English? Planted. Yes. Paul planted. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீர் பாய்ச்சறது someone else. யாரோ ஒருத்தர் நீர் பாய்ச்சுவாங்க. தென் விளைய செய்யறது யாரு? மல்டிப்ளை பண்றது யாரு? தேவன். அப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஜஸ்ட் ஒரு ஷாட், ஜீசஸ் ஷாட் அடிக்கணும். அவ்வளவுதான். அது வெளியே போடணும். அவ்வளவுதான். That's what Jesus is expecting you to do. This is what Great Commission is all about. This is what. இதுதான் Great Commission. Very simple. Very simple. முதல்ல நீங்க விசுவாசிக்கணும், மற்றவர்களை விசுவாசிக்க வைக்கணும். That's all. That's all. Done. இது ஏன் நம்ம செய்யணும்? 1 தீமோத்தேயு 2:4. 1 தீமோத்தேயு 2:4 வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். யார் அந்த அவர்? யார் அந்த அவர்? யார் அந்த சார்? சொல்லு. யார் அந்த அவர்? சொல்லு. யார் அந்த சார்? யாரு? லார்ட் ஜீசஸ். ஒரு கைதறி விழுந்து இருக்கு. திரு நோஸ் லார்ட் ஜீசஸ். லார்ட் ஜீசஸ். அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமல்ல, சித்தமல்ல. யாரும் கெட்டு போக கூடாது. All have to come to cross, come to know Jesus. This is what சித்தம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் you have to give a Jesus shot. Got my point? புரியுதா நான் சொல்றது? ஏன் நீங்க ஜீசஸ் ஊசி போடணும் எல்லாருக்கும்? இந்த வசனத்தின்படி அவர் எல்லாருக்கும் தெரியணும்னு அவர் விருப்பப்படும் போது நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய விருப்பத்தை, ஏன் விருப்பம் இல்லை, அது அவருடைய விருப்பம். அதனாலதான் அது பேர் கிரேட் கமிஷன். அதுக்கு பேர் தமிழ்ல எப்படி சொல்லணும்? கிரேட் கமிஷன். What is in Tamil? Great Commission. Okay, அதுக்கு பேர். ரைட். ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
Jesus become my relative. This is what the song says. Become my relative. How Jesus become your relative? Come on. How Jesus become your relative? Because he has paid the price for my sin and your sin. Thereby, he became our relative. What relation? Father and the son for the daughter. So this relation is there. That is why let us rejoice. This is how the song starts. Okay? Then it ends in a beautiful way. It ends in a beautiful way. The last stanza, only two stanza. The last stanza is, we are waiting for him to come back. We are waiting for him to come back. That's ultimately, right? Waiting for him to come back. Then Jesus, along with him, to be with him in heaven. When you are in heaven, what do you do? Tell me. When you are in heaven, what do you do? That's what the song says. When you are in heaven, what do you do? Tell me, pass it around. Worship without dance? No. With the dance, right? This is what the song is all about. With dance, we are going to worship. Are you ready, your guys? Say yes. Are you ready, my dear? Yes. Let's go. All of you stand up, please. All of you dance. Follow our dance, okay? When we show up, it is heaven. When we show up, it is the Father. When we show up, it is the earth. Incomplete earth where we are living, okay? These are the two signs, okay? Me is the God become my Savior, okay? That's all. That's all. Very simple. Let's go. 1, 2, go. Magilbo, Dina Mata Magilbo, Yesu Rajan Mina. Magilbo, Dina Mata Magilbo, Yesu Rajan Mina. Okay, you don't have time. I have to finish it in 2 minutes time. Okay, so this is the Jesus shot. Please, please. This is the இதுதான் என்னுடைய shot. Jesus shot. You have to put a shot. Jesus shot. உங்களுக்கு ஏதாவது இருக்கும். உங்களுடைய டெஸ்டிமனி இருக்கும். உங்களுடைய டெஸ்டிமனி. Just send your testimony மத்தவங்களுக்கு அனுப்புங்க. அது வேலை செய்யும். இது வேலை செஞ்சது என்ன? இந்த சுமித்ரா, டாக்டர் சுமித்ரா வேலை செஞ்சு வந்தாங்களா? நம்ம சபைக்கு வந்தாங்களா? வந்தாங்க. வேலை செஞ்சிருக்கா? ஏன் சபைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கான்ஃபரன்ஸ் தான் வந்தாங்க. சபைக்கு வந்துட்டாங்கல்ல? இயேசு வந்துட்டாங்கல்ல? எஸ். 1. 2 துபாய். I sent it to Dubai, my friend, Dr. Senthil. Okay? அவர் எனக்கு திருப்பி அனுப்புறது என்ன அனுப்புறாரு? உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இது அனுப்புறாரு அவர் எனக்கு திருப்பி. இதுவரைக்கும் அந்த மனுஷன் எனக்கு அவர் அவர் என்ன அனுப்புனதே கிடையாது. இப்படி ஒரு இது அனுப்புனதே கிடையாது. ஒரு வசனம் அனுப்புனதே கிடையாது. நான் அனுப்புன அந்த வீடியோ கிளிப் பார்த்துட்டு அவர் எனக்கு பதில் அனுப்புறாரு. சோ வேலை செய்யுது. இவ்வளவுதான். வேற ஒன்றும் செய்யலாம். வேலை செய்யுது. வசனத்தை எடுத்துக்காரல அவரு வேலை செய்யுது. ஷார்ட். Just give a shot. Enough. அடுத்தல. ஓமன் மஸ்கட்ல இருந்து வருது. மஸ்கட். I sent it to Muscat. He is my virtual postdoc student. He is my student. Okay, doing virtual postdoc under me. எனக்கு கீழ பண்றாங்க. Okay, அவர்ட்ட பதில் வருது பாருங்க. Only action, your energy and making them to be happy. This it is by your song, not meaningful properly. So no meaning. You just shout like this. You are just making the people happy. அவ்வளவுதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். உடல்ல என்ன பண்றேன்? Here is the meaning. My ultimate goal is to reach heaven. How do you reach heaven? All the religious talk about heaven. What prevents us to reach heaven? Our sin. Let us rejoice every day. Why? Because Jesus died by shedding blood on the cross. Blah 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 blah. Time இல்ல. இதெல்லாம் போட்டுட்டு கடைசில good explanations are படிச்சு
இன்ஜெக்ஷன் இறங்கி சொல்ல பதில் என்ன? ஓ முதல்ல புரியலன்னா now he saying good explanations are இதான் Jesus shot, this is Jesus shot. 2 3 USA, it went all the way to USA. இது என்னுடைய ப்ரொஃபசர் வெங்கட சேஷையா, இவர் தான் எனக்கு PhD கற்றுக் கொடுத்தவர். நான் PhD டிகிரி வாங்கி இன்னைக்கு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன்னா காரணம் இந்த மனுஷன் தான். இந்த நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவங்க போய் கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆயிட்டார். திஸ் ப்ரொஃபசர் ஓகே, திஸ் ப்ரொஃபசர் ஜஸ்ட் ரியாக்ஷன் அவ்வளோ, வேற ஒண்ணுமே இல்லை. என்ன ரியாக்ஷன்? கை தட்டு டிக்கி 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 நல்லா இருக்கு அவ்வளோ, வேற ஒண்ணுமே அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணல. நான் உடல்ல பாருங்க, அவரை உடல்ல பாருங்க. Hearty congratulations, associate professor. When did you get promotion in MMU? They took so long to promote you. Plate மாத்திரா பாருங்க, வேற டாபிக் போற. ஏய் நீ வந்து அசோசியேட் ப்ரொஃபசர் ஆயிட்டியா, சீனியர் லெக்சரரா தானே இருந்த. அசோசியேட் ப்ரொஃபசர் இவ்வளவு நாள் 20 வருஷம் நான் படிக்கிறேன் MMU-க்காக. 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவன் அசோசியேட் ப்ரொஃபசர் மாத்திரங்களா? பிளேட்டை மாத்திராரு, நான் உடல பிளேட்டை மாத்த உடல. Great prof, we know your leadership quality, blah blah blah. I am not bothering about my promotion. நான் படிக்கிறேன் பாருங்க. I am not bothering about my promotion. Just 2 more years only. நான் 58, இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர்மென்ட் எனக்கு. I am now going all around the world emphasizing the danger of AI research. That is enough for me. MMU is permitting and supporting financially. ஒவ்வொரு ஊருக்கு நான் வருஷத்துக்கு ஒரு ஊருக்கு போவேன். இந்த தடவை நான் எதுக்கு போறேன்? ரியாத் போறேன். இந்த தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு ஊருக்கு போறதுக்கு எனக்கு பெர்மிஷன் உண்டு. US வரைக்கும் நான் போகலாம், எனக்கு கொடுப்பாங்க காசு, MMU கொடுப்பாங்க. என் ஒய்ஃபுக்கு நான் போடுவேன், பட் எனக்கு MMU இருக்கு. ரைட்? அப்பதான் நான் லாஸ்ட் டைம் துபாய் போறேன், இந்த தடவை ஓமன் போறேன், சவுதி அரேபியாவுக்குள்ள போறேன். அங்கேயும் போய் அடிப்பேன். இந்த ஷாட் அங்கே அடிப்பேன். நான் சர்ச்சில் போவேன், அங்கே போய் ஒரு சர்ச்சுக்கு போய் புக் பண்ணிட்டேன், ஒரு சர்ச்சு ஃப்ரைடே, அங்கேயும் போய் அடிப்பேன் இந்த ஷாட்டை. ஓகே, அதான் சொல்லியிருக்கேன். ரைட், அதுக்கப்புறம் நான் சொல்றேன், ஓகே அவர் பிடிக்கிற பாருங்க, ஒரு இது அனுப்புறேன், இந்த ஸ்லோகத்தை அனுப்புறேன். He is a Brahmin, so he knows all the slogan. இந்த ஸ்லோகத்தை அவருக்கு அனுப்புறேன். அவர் வந்து பதில் சொல்றாரு, unfortunately I can only speak Tamil, not read. சொல்றாரு அவர், he is from Andhra. So என்னால வாசிக்க தெரியாது, தமிழ் வாசிக்க தெரியாது, எனக்கு எது மட்டும் தான் தெரியும், தமிழ கேட்க மட்டும் தான் தெரியும். உடல்ல எடுத்து விட்டே பாருங்க, இது அவ்வளவு everything is in English. Everything is in English. எங்க இருக்கு? This is what Rig Veda says about sacrificial animal. What is sacrificial animal? This is our ஒவ்வொன்றும் பாருங்க. After it has been slain, it must be restored to life again. சொல்லுது, அவங்க வேதம் சொல்லுது, பலியிட்ட பிறகு அது என்ன பண்ணணும்? அதுக்குள்ளாய் உயிர் திரும்பி வர வேண்டும் சொல்லுது ஸ்லோகம். யாரு பலியிட்டதுக்கு அப்புறம் அதுக்குள்ளாய் திரும்பி வந்தது, உயிர் வந்தது? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு பலியாகி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விசுவாச பிரமாணம், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்ப இது யாரு? ப்ரொஃபசர் கேட்டேன், இது யாரு? உங்க வேதம், ரிக் வேதம் சொல்லுது, இது யாரு? ஒரு சாட்சி சொல்லுங்க. நோ ஸ்பீச்லெஸ். இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல ப்ரொஃபசர். ஏன்னா நான் எரி போக முடியாது, ஏன்னா என்னுடைய ப்ரொஃபசர் இவங்களால நான் போக முடியாது. பட் ஐ பிலீவ் ஷார்ட்டை கொடுத்துட்டேன், அவரை சிந்திக்க வச்சுட்டேன். இது தூங்க விடாது, இது இந்த ஸ்லைட அவர் தூங்க விடாது. This is what இது யாரு? நம்ம சர்ச்சை வந்தார் யாரு? 30 வருஷம் என் போராடுறாங்க, 30 வருஷம் நான் போராடல, இந்த அம்மா போராடுது, ஒய்ஃப், இந்த பொண்ணு போராடுது, எல்லாம் நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. 30 வருஷம் போராடுறாங்க. அவங்க லோக்கல் மலேசியன் டாக்டர், MBBS டாக்டர். Now he has accepted Jesus Christ. Amen. ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணி கைத்தட்டு பண்ணுங்க. நம்ம சபையில வச்சிருக்காங்க சர்ஜரி பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காங்க. He will come in 2 weeks time. He will come. Okay, right. சிலுவையை பற்றிய உபதேசம் விட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கட்டமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியா இருந்தால் எனக்கு ஐயோ. இதாங்க நீங்களும் நானும் இயேசுவை அறிந்த பிறகு அது அந்த ஷாட்டை நீங்க ஜேசஸ் ஷாட்டை அடிக்காம இருந்தா உங்களுக்கு என்னது? ஐயோ. ஐயோ ஆகணுமா? ஐயோ ஆகணுமா வேண்டாமா? வேண்டாம். சொல்லுங்க. No, 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 no. I am going to preach Jesus. Thank you. I will hand over to Pastor. Shall we stand? You know, this morning we want to remember Jesus died for us. And Jesus raised from the dead for us.
கொடுத்திருக்கிறார். And this morning we have a living Jesus. இந்த காலை வேளை நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் வாழ்கிறோம். There are two things that the Lord gave it to us. One, He gave us life. இரண்டு காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று ஜீவனை கொடுத்திருக்கிறார். Secondly, He gave us power, which is the Holy Spirit. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். So this morning, whatever that is inside you, you are tired, you are sick, you can come before the Lord. Let His life flow into you. இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் எந்த விதமான பிரச்சனையோடு வியாதியோடு வந்திருந்தாலும் அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே பாய்ந்து அவர்களை சுகமாக்க போதுமானவராக இருக்கிறார். So shall we right now prepare the break together? நாம் எல்லாரும் இந்த திருவிருந்துக்காக ஆயத்தப்படுவோம். We're going to pray. ஜெபிக்க போகிறோம். Dear Lord Jesus, we thank you. Your body was broken for us. ஆண்டவரே, உம்முடைய சரீரம் எங்களுக்காக உடைக்கப்பட்டதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். You forgive our sin by your blood. இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்திருக்கிறீர். This morning we stand righteous before you. ஆண்டவரே, நீதிமான்களாய் இந்த காலை வேளையில் உங்களுக்கு முன்பதாக நாங்கள் நிற்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். And you purchased our salvation and finished on the cross. ஆண்டவரே, எங்களுடைய இரட்சிப்பை எங்களுக்கு பெற்று தந்த சிலுவையிலே அதை நீர் முடித்திருக்கிறீர். So we come before you now இந்த காலை வேளையில் உங்களுக்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம். and turn away from our sin. ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை விட்டு நாங்கள் திரும்புகிறோம். Looking to you, allow your precious blood to wash us. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Your sacrifice has made us whole. ஆண்டவரே, உம்முடைய தியாகம் எங்களை முழுமையாக மாற்றி இருக்கிறது. Thank you for the healing. சுகத்திற்காக நன்றி சொல்கிறோம். Thank you for restoration and good health. ஆண்டவரே, எங்களை திரும்பவுமாய் திருப்பிக் கொண்டு எங்களை சுகப்படுத்தினதற்காக நன்றி. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Amen. Let's take the bread together. எல்லாரும் சேர்ந்து அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். Before we take the cup, I want you to thank the Lord. இந்த ரசத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக நாம் ஆண்டவருக்கு நன்றி Shall we சொல்வோம். just thank Him right now for healing us? நமக்கு சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்வோம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. இயேசுவே, Thank you, Jesus. Thank you, Hallelujah for all the sacrifices. நீ செய்த எல்லா தியாகத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். We give thanks to you. உமக்கு நன்றி சொல்கிறோம். Amen. Amen. That night Jesus took the cup and said, "It is my blood." அன்று இரவு இயேசு ரசத்தை தன்னுடைய கையிலே எடுத்து சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. And it is a new covenant to you. இது எங்களோடு நான் செய்கிற புது உடன்படிக்கையாக இருக்கிறது. His blood opened the door for us to enter into the presence of God. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆண்டவரிடத்தில் நாம் கிட்டி சேரும் பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. So shall we right now prepare the cup together and let's drink the cup. எல்லாரும் சேர்ந்து நம்ம ரசத்தை எடுத்துக்கொள்வோம். I want you to put down the cup. இதை நீங்க வைத்திருங்க. Lift up your hand. இந்த கையில உயர்த்திக் கொள்ளுங்க. And by faith right now, as you bless Him, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் சொல்ல போகிறேன். let the Holy Spirit fill you right now. பரிசுத்த ஆவி உங்களை நடத்தும்படியாக Hallelujah. If you can pray in the Spirit right now, pray in tongues right now. பரிசுத்த ஆவியிலே நீங்கள் உங்களுக்கு முடியுமான அதே பாஷையில் You can pray right now. Let the Holy Spirit fill you. Hallelujah. Oh, Rasatarabasanda. Open your mouth and pray right now. Hallelujah. By faith right now. Hallelujah. Thank you, Holy Spirit. Kuramasati, Kuramasanda, Kurasanda. Let the power of the Holy Spirit flow into you. Kurasanda, Kuramasanda. Hallelujah. Hallelujah. I want you to look up here. இது பாருங்க. You know, when you pray, you are like a tap. A tap. நீங்க ஜெபிக்கும் போது ஒரு தண்ணி திறந்து விடுறது போல இருக்கும். And the tap is connected to a big tank. அந்த பைப்பானது ஒரு பெரிய தொட்டியில இணைக்கப்பட்டிருக்கிறது. The Holy Spirit is connecting you to
the Father blessing and Jesus power. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே பிதாவோடு கூட நம்ம இணைக்கும் பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். The connection is done by Jesus. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த தொடர்பு நமக்கு கிடைக்கும். Right, Jesus died on the cross, Jesus raised from the dead. That pipeline is already connected. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட அவர் எழுந்தபோது அந்த தொடர்பானது நமக்கு ஏற்படுத்தப்பட்டது. So just like in your kitchen, நீங்க சமையலறையிலே இருக்கும் பொழுது the pipe is connected to your tank. அந்த பைப்பானது அந்த டேங்க் தொட்டியிலே Now, if you want water, you have to turn on the tap. தண்ணி வேணும்னு சொன்னா அந்த திறப்பை நீங்க திறக்கணும். Water is there, but you need to turn on the tap. தொட்டியில தண்ணி இருந்தாலும் நீங்க டேப்பை திறந்தா தான் தண்ணி வரும். Power of God is right now is here. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இங்கே இருக்கிறது. You need to turn on your tap. நீங்க உங்களை திறந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். Your tap is your mouth. அந்த திறப்பு என்னன்னா உங்களுடைய வாயாக இருக்கு. By faith, as you open your mouth and pray, நீங்க விசுவாசத்தோடு கூட வாயை திறந்து ஜெபிக்க the more you open your mouth and pray, the more the power flow like a tap. நீங்க எவ்வளவு வாயை திறந்து அதிகமாக ஜெபிக்கணும் அவ்வளவு தேவனுடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. Amen. Don't keep it in your heart. Whatever in your heart, open your mouth and pray. You are turning on the tap. நீங்க உங்களுக்கு மனசுல எல்லாம் இருக்கோ வாயை திறந்து இந்த ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது ஆண்டவரோட தொடர்பை ஏற்படுத்துவீங்க. Amen. You may feel you are not worthy, but the blood of Jesus has made you worthy. ஒருவேளை நீங்க நான் தகுதி இல்ல அப்படி ஜெபிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை It பரிசுத்தப்படுத்தி is தகுதிப்படுத்தும். not your righteousness, it is Jesus who done for you. உங்களுடைய நீதியினால் அல்ல இயேசு நமக்கு செய்ததனால் நம்மால் அதை முடியும். So at the count of 3, we open our mouth and pray, நீங்க ஆகவே வாயை திறந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. believing in your heart, உங்களுடைய இருதயத்தில் நீங்க நம்புங்க. and let the power of the Holy Spirit flow out of you. பரிசுத்தாவிய வல்லமை உங்களுக்குள்ளே பாய்வதை நீங்க உணர்வீர்கள். Hallelujah. Hallelujah. 1, 2, 3. Begin to pray right now. Open your mouth. Hallelujah. Can I get louder from you? Hallelujah. By faith. Oh, check it out. As you believe, you pray. It is by faith, by what Jesus has done. Is the righteousness of Jesus. Now look up to pastor here. You pray very powerful. And you do not need to pray powerful only when you come to church. Do it in your home. Do it every day in your life. Amen. Amen. In your life, pray like what you are praying now. Turn on your tap, turn on, open your mouth, and every time wherever you are, begin to pray. Yes, and the power of God will flow into you. The Holy Spirit will work miracle into your life. Shall we pray one more time? And then when you go back home through the week, any time of the day, begin to open your mouth, turn on the tap, and pray. And you will see God move in your life. Let us pray. 1, 2, 3. By faith, Kurasata. Open your mouth and pray. Begin to believe right now.
எந்த ஆசீர்வாதத்தாய் நாங்கள் வந்தோமோ அனைவரையும் தந்து ஆசீர்வாதத்தை அனுப்புவதற்காய் நன்றி. இந்த பண தேவைகளை சந்திக்கிறதற்காய் நன்றி. இயேசுவே உம்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. Hallelujah. You know, this morning, is there anything trouble in your heart? இந்த காலையில் உங்களுடைய இதயத்தில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பாரமா கவலையா இருக்கா? It is because of finances, ஒருவேளை உங்களுக்கு அது பண தேவையா இருக்கலாம், relationship, ஒருவேளை உறவுகளாக இருக்கலாம், health problem, ஒருவேளை உங்களுக்கு சுகத்திற்காக இருக்கலாம், your children, உங்களுடைய பிள்ளைகள் பிரச்சனையாக இருக்கலாம், your spouse, உங்களுடைய மனைவி காரியங்களாக இருக்கலாம், your work, உங்களுடைய வேலை எடுத்த காரியங்களாக இருக்கலாம், your private world, your private life. உங்களுடைய சொந்த ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க இருக்கலாம். I want you to pray over that burden. இந்த காலையில இந்த காரியங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Turn on the power. உங்களுடைய ஆண்டவருடைய வல்லமையை நாம் எடுத்துக்கொள்வோம். Jesus has done it on the cross. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நமக்காக செய்து முடித்தார். He has reason for you. நமக்கு ஒரு காரணம் இருக்கிறது. And he has given you the Holy Spirit. பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். So turn on your power and pray. ஆகவே இந்த வல்லமையை உங்களுடைய வாயிலே திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. 1, 2, 3, begin to pray right now. ஜெபிப்போம். ஹalleluya. நன்றி. Hallelujah. நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலே ஜனங்களை ஆசீர்வதிப்பதே இந்த வார்த்தைப்படி எங்களை ஆசீர்வதிப்பதே நன்றி அப்பா. Thank you for the miracle. Thank you for the blood. Alright, the last thing Pastor want to share to you. கடைசியாக நான் ஒன்றைப்படுத்தலை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். You know, Jesus showed us in the Garden of Gethsemane. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே எதை சொன்னார்? He prayed, he said, Father, let your will be done. அவர் அந்த இடத்திலே சொன்னார், பிதாவே உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொன்னார். Do you know he prayed the same prayer, Father, let your will be done 3 times? அவர் 3 முறை அப்படியே சொன்னார், பிதாவே உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லி 3 முறை சொன்னார். Jesus taught us there are certain prayer we need to keep on praying. சில இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், சில ஜெபங்களை நாம் திரும்ப நாம் செய்ய வேண்டும். Because the first prayer we do is to a certain extent but not complete. முதலாவது நாம் ஜெபிக்கும்போது அது துவக்கமாக இருக்கும், முடிவை பெற்றிருக்காது. We need to continue to pray the same prayer. ஆகவே நாம் இரண்டாவது முறை நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். And then it moves to 2/3. மூன்றாவது முறை நாம் ஜெபிக்கும்போது And then Jesus prayed the 3rd time, complete the prayer. இயேசு கிறிஸ்து மூன்றாவது முறை ஜெபிக்கும்போது அங்கே அவருக்கு ஒரு முடிவு உண்டானதாக இருந்தது. So your worry, your burden, your pain, sometimes it's not prayed one time. நீங்க ஒரு முறை ஜெபிக்கும்போது உங்களுடைய கவலையோ உங்களுடைய தேவைகளோ சந்திக்கப்படாமல் இருக்கலாம். It's not that God don't want to answer us. அப்படினா ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கலன்னு அர்த்தம் இல்ல. It is that we don't believe enough. நாம இன்னும் அதிகமா ஆண்டவரை விசுவாசிக்கணும்னு அர்த்தம். So when we pray the second time, இரண்டாவது முறையாக நீங்கள் ஜெபிக்கும்போது we believe more. இன்னும் கொஞ்சம் கூட நாம் We விசுவாசிக்கலாம். pray the third time, we believe completely. மூன்றாவது முறை நாம் ஜெபிக்கும்போது முழுவதுமாக ஆண்டவரை நம்பி So விசுவாசிப்போம். let's pray one more time. Believe, continue to believe. ஆகவே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் விசுவாசித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டே இருங்க. Believe that miracle. அது அற்புதம் கிடைக்கும் வரைக்கும் விசுவாசிங்க. Believe that blessing. ஆசீர்வாதம் கிடைக்கும் வரைக்கும் நம்புங்க. Amen. ஆமென். Let's pray one more time. ஆண்டவரே 1, 2, 3. ஆண்டவரே வந்தவங்க வெறும் அனுப்பலப்பா. யாருக்கு சுகமாக கேளுங்க. அப்பமில்லாம வந்தவங்களுக்கு அப்பம் கொடுங்க. ஆண்டவரே நீங்க வழிகளுக்கு பணத்தை கூட கொடுத்து அனுப்புங்கப்பா. யாரு செய்யலாம் சுகமாக அனுப்புங்கப்பா. நேரத்தை நம்பி வந்திருக்கிற எங்களை ஒருபோதும் வெறுமையாய் அனுப்ப மாட்டீர். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை பெற்றுக் கொள்ளுகிறோம். That we come to you and keep on praying, believing. ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு திரும்ப வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். You reward us by our faith. ஆண்டவரே இந்த விசுவாசத்தின்படி எங்களுக்கு நீ பதில் செய்வீராக. And we thank you today. Nothing is impossible to you, Lord. ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லாதபடி நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆமென். Nothing is impossible to you. ஆண்டவரே உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை.
to keep on praying until we believe nothing is impossible. ஆண்டவரே எங்களுக்கு முடியாதவர்கள் முடியற வரைக்கும் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். So we thank you for the miracle. ஆண்டவரே அற்புதங்களுக்காய் நன்றி. We thank you for the blessing. ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. And we give you praise. ஆண்டவரே உமக்கே நன்றி மகிமை செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. In Jesus'